ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நல்ல வாசனையாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குது, இதயத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அடிக்கடி நம்ம உணவில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு இடையில இந்த மாதிரி சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதை சேர்த்துட்டு, அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இந்த ரெசிப்பியில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன், அதனால் தக்காளியோட அளவை குறைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுமையாக மசிஞ்சு வெந்து வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட வாசனை போய் தக்காளி ஓரளவு வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன், அதாவது காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுறலாம், கரிஞ்சு போயிடாமல். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள், அதில் 2 மடங்கு மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இது ஒரு 650 கிராம் இருக்குது. இந்த சிக்கனில் நிறைய நெஞ்சு பகுதி இருக்குது அப்படின்றதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்காரு. என் வீட்டுக்காரரே இதை செஞ்சு வச்சுட்டாங்க. நெஞ்சு பகுதியில் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறமா சமைக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்போ கிரேவியோ செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடி பிடிக்காமல் அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரமும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். நான் யூஸ்வலாக இந்த சிக்கனில் தயிர் எதுவும் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி நெஞ்சு பகுதி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன். இருந்தாலுமே எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, நீங்கள் தயிர் சேர்த்து கூட பண்ணலாம். சிக்கன் வந்து முக்கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ மீதி நல்லா வெந்து வரட்டும். அதே மாதிரி தண்ணியுமே கொஞ்சம் வற்றி வரட்டும். அது வரையிலும் மறுபடியும் மூடி போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் உங்களுக்கு ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இந்த கிரேவியில் ஒரு 3 முக்கியமான பொருள் சேர்ப்போம். அதுதான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, 2-3 கொத்து கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலைகள், புதினா இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடு சுடு சாதத்தில் இந்த கிரேவியை ஊற்றி பசிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.